தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமः. எல்லா உயிர்களும் புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளைய வெல்லாம் நம்புக, வள்ளல் மலரி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். வள்ளல் பெருமான் வருவிக்க ஒட்டலின் நோக்கம் என்ற தலைப்பில் அடியேன் இங்கு பேச வந்துள்ளேன். அடியடி அடியென முருகப் பெருமான் அப்பையிடம் கேட்டார். அப்பை பாட்டி கூறுவது, அடியடி கேட்கின் வருவது வேறு, அரிது அரிது மானிடர் ஆகல் அரிது, மானிடர் ஆயினும் கூப்பிடுது சபரி பேரு நீங்கி பிறந்த வருது, பேரு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நைந்து வருது, ஞானமும் கல்வியும் நைந்த காலையும் தானமும் தயமும் தான் செயல் அறிந்து, தானமும் தயமும் தான் செய்வாராயின் வானவன் நாடு வழி திறந்திடுமே. பல்வேறு வருடங்கள் அந்தந்த சமயத்திலேயே தொட்டி மனிதர்களை பக்குவப்படுத்த சில மார்க்கங்களை நெறிகளை போதித்தனர் என்பதில் மாற்றமில்லை. சந்திர மண்டலத்திற்கே சென்று திரும்பி வரக்கூடிய விஞ்ஞான அறிவு வளர்ந்திருந்தாலும் கிரகங்களுக்கரிய மனித பிறப்பை பெற்ற மனிதன் வானவர் நாட்டுக்கு வழியை தேடாமல் வழியை தொலைத்துவிட்டு நெறியல்லா நெறிகளில் சென்று ஆறுக்கு ஒரு மரம், ஆறுக்கு ஒரு சமயம், ஆறுக்கு ஒரு கடவுள், ஆறுக்கு ஒரு ஜாதி, ஆறுக்கு ஒரு வீதி, ஆறுக்கு ஒரு நீதி, மனிதனுக்கு ஒரு நீதிமன்ற உயிரினங்களுக்கு ஒரு நீதி என அதற்கு முன் ஏற்பட்ட அனுபவங்களை கொண்டு மனித சமுதாயம் சில முடிவுகளை முடிந்த முடிவாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இது உண்மையா என கேட்டால் யாருக்கும் பதில் தெரியாது. வீழ்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அநேக மதங்கள் மதத்திற்கு ஒரு கருவில், அநேக ஜாதிகள் ஜாதிக்கு ஒரு கருவில், அநேக சமயங்கள் சமயத்திற்கு ஒரு கருவில். அப்பப்பா, எத்தனை மதங்கள், எத்தனை சமயங்கள், எத்தனை ஜாதிகள்! எனக்கு மதமே வேண்டது, எனது சமயமே வேண்டது, எனது ஜாதியே வேண்டது. அப்பப்பா, எத்தனை வேறுபாடுகள்! இந்த வேறுபாடுகளால் எத்தனை உயிர்கொலைகள்! போதும் போதும், இயற்காக வாழ்ந்த உலகத்தை பறித்தும், இத்தனை உயிரினங்களை பறித்தும், மனித பிறப்பை கொடுத்தும், உயிரினங்களில் உயர்ந்த அறிவை பெற்ற மனிதன் செய்யும் செயலாளர்கள் என இறைவனே சிந்திக்கும் பாடு இந்த உலகம் பாழ்பட்டு போயிருந்தது. நெறியல்லா நெறிகள் என கால வரிசையில் பெருமானுக்கு முன் 4 மார்க்கங்களில் ஒன்றான சன்மார்க்க மார்க்கத்தில் வந்த மாணிக்க வாசக பெருமான் அவர்கள் கூறுகின்றார். நெறியல்லா நெறியை நெறியாக நிறைவேறு, சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம், குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. சுத்த சன்மார்க்க நெறி என்பது செயற்கை இல்லாதது, கலப்பு இல்லாதது, இயற்கை நெறி என்பதை பெருமானே கூறுகின்றார். பக்கமோ அணுவும் பற்றிலா அறிவார் பற்றிய பெற்றியார் உள்ளத்தை, தங்கமோ ஜோதி தனிப்பெரும் கருணை தரந்திகள் சத்திய தலைவா, துன்பமுற்று அழியா நிலைகளும் இயற்கை தொன்மையா, சுத்த சன்மார்க்க சங்க நின்றேற்றும் சத்திய ஞான சபையவா அபயவாழ்வே. இவ்வாறு இயற்கை தொன்மையா கலப்பு இல்லாத அழுக்கற்ற சுத்த சன்மார்க்க நெறியில் நெறியல்லா நெறிகளில் கலந்து சுத்த சன்மார்க்க நெறியின் உண்மையை மறைத்து பெரிய கலவும் தாழ்பாடும் செய்து ஒரு பெரிய பூட்டை போட்டு பூட்டிவிட்டார்கள். இதையே பெருமான் இவ்வாறு கூறுகின்றார். இங்குள்ள நீங்கள் எல்லாரும் இருவரை கொள்வது போல் இனியும் வீக்காலம் கழித்து கொண்டிராதீர்கள். இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டவர்களும் உண்மையை அறியாது அப்படியே தன்னை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். ஆனால் ஆணிலே வளர்த்தவன் அவன் வல்லவன். அவன் வளர்த்ததை இருவருக்கும் ஒருவரும் கண்டப்பாடில்லை. அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. அந்த பூட்டை திறக்க அதுவும் காலம் கடத்தாமல் விரைந்து திறக்க சரியான நபர் யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறார் இறைவன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனையான் கண்கள் என்பார் பொய்யாம் மொழிப்புலவர் தேவர் புலவர் அயன் திருவள்ளுவர். இந்த தேவர் குரலுக்கு இணங்க இறைவன் தேடி தேர்ந்தெடுத்து நம்பெருமானை
இன்புற்று வாழும் உயர்ந்த சுகநிலையம் ஆன்மலாபத்தை அடைந்துதல் செய் என்று கூறி அனுப்புகின்றார். இதோ அதை பெருமானே கூறுகின்றார். ஆன்றானை அறிவானை அறிவியானை அருட்பெரும் ஜோதியினானை இறந்து ஜோதி மூன்றானை இரண்டானை ஒன்றானானை முன்னானை பின்னானை மூடென்று தோன்றானே தூயருளே தோன்றினானை சுத்த சிவ சன்மார்க்கம் துறங்க என ஈன்றானை எல்லாமாய் எல்லாதானை எம்மானை கண்டுகளித்து இருக்கின்றேனே. ஆண்ட சன்மார்க்கம் மணிப்பெறவனைத்தான் ஈன்ற முதலித்த இனிய நற்றாயே. பேருற்ற உலகில் ஒரு சமய வளர்ந்தறியெல்லாம் பேய் பிடி பிச்சு பிச்சு பிள்ளை விளையாட்டென வளர்ந்திராது உயிர்கள் பல பேரமுற்று அங்கும் இங்கும் போரிட்டு இரண்டு வீண் போயினர். இன்னும் வீண் போகாதபடி விரைந்திய புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுத்த சுகநிலை அடைந்த புரிதி. நீ என் பிள்ளை ஆதலால் இவ்வேளை புரிக என்று இத்தனம் மனதில் வேறு நற்கள் என்ற உருவே பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஒரு பவனை இதுவரை பரவியதிருந்தால் சென்னறி அறிஞர் இளஞ்சுரம் செறியிருள் அருந்தனர் ஆதனில் இனி புன்னறி தவித்தொரு பொதுநெறி எனும் வாழ் புத்தமுதம் அருகின்ற உத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற அரசு தனிநாடு ராஜசர் குருமணியே. அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தை திருத்து சன்மார்க்க சங்கத்தை அறிவித்தது. அவரும் மிகத்தைய பணத்தை பெற்று மகிழ்ந்ததற்கென்று என்னை இந்த உலகத்தே இறைவன் வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேனே. அகத்திலே ஆன்மாவில் ஆனவைகளை போக்குவதற்கும் புறத்திலே பொய்யான சமயமல நெறிகளில் செல்லாமல் வான் புத்தமுதம் அருள்கின்ற நெறியாகிய சுத்த சன்மார்க்க பொது நெறியை இந்த உலக மக்கள் கடைபிடிப்பதற்கும் சுத்த சன்மார்க்க நெறியின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாடு வரையறு தலையாக இருக்கிறது. இவ்வுலக மக்கள் அனைவரையும் ஆன்மலாபத்தை அடைய எதெல்லாம் தலையாக உள்ளது அதை இந்த உலக மக்களுக்கு எடுத்து கூறி புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறியை கடைபிடிக்க செய்வதே பெருமானின் பிறப்பின் நோக்கம் ஆகும். பெருமானின் இந்த பிறப்பின் நோக்கத்திற்கு தடையாக உள்ளவர்கள் பல தெய்வ கொள்கைகள் ஜாதி சமய மதம் அவற்றின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரங்கள் நான் எனது என்ற எண்ணம் இவைகளெல்லாம் ஆன்மநேய ஒருமைப்பாடுவாத தனியாக உள்ளதால் இவற்றை பெருமான் கடுமையாக சாதிக்கின்றார். இவற்றில் நாம் லட்சியம் வைக்க வேண்டாம் என்கிறார். பல தெய்வ கொள்கைகள் பெருமான் சாதல் தெய்வங்கள் பல பல சிந்த செய்வாரும் சோகரி பல பல சப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகழ்ந்திருவாரும் பொய் சமய ஆதியை மெச்சுகின்றாரும் மேவந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல்விலை வரிகளை வீண் கழிக்கின்றார் ஏவந்த துன்பொழித்து அவருக்கு அறிவு அருந்தி என பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. உருவராகியும் அறிவினராகியும் உருவருவினராயும் ஒருவரே உலக கடவுள் கண்டறிவினோ உலகுளிர் உணர்வின்றி இருவராம் என்றும் மூவரே யாம் என்றும் இயலும் ஐவர்கள் என்றும் எழுவராய் உழைத்து உழவதர் உதற்கு உயிர் இழந்து மூன்றனலாமே. ஜாதி சமய மதம் மற்றும் அவைகள் கூறும் சாத்திரங்களை பெருமான் சாடல். ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்ததிகளிலே கோத்திர சந்தையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் அலைந்தலைந்து வீணேனி நல்கவே நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே ஞான நிறுத்தமிழ் தனித்தலைவர் ஒருத்தர் அவர் தாமை வீதியிலே அருஞ்சோதி விளையாடல் புரியே மேவுகின்ற தருணமிகு கூவுகின்றேன் உமையே. இருச்சாரி தத்துவ சாத்திரம் குப்பை எருவாய் புன்செயல் எருவாக்கி போட்டு மறுச்சாரி சமயங்கள் மரங்கள் ஆசிரம மரக்கெல்லாம் குழி கொட்டி மண்மூடி போட்டு தெரிஞ்சாலும் சுத்த சன்மார்க்க நன்னீரி சிறந்து விளங்க ஒரு சிஸ்டவை காட்டும் மறுஜோதி வீதியில் ஆடச் செய்தீரே. அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே. பெருமான் இவைகள் எல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு சிறுபிள்ளை கூட்டம் என்கிறார். இவற்றில் நாம் லட்சியம் வைக்க வேண்டாம் என்கிறார். அப்ப பெரியது எது எதில் நாம் லட்சியம் வைக்க வேண்டும்? பெரியது எது என முருகப் பெருமான் அப்பையிடம் கேட்க அற்பு பாட்டி கூறுவது பெரியது கேட்கின் அழித்தவர் வேறு பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்குகள் பரப்பு நான்குகள் கரியமான உதிரத்தில் ஒழித்தோம் கரியமானோ அலைக்கலம் துயின்றோம் அலைக்கலம் குறுமுனி கலசத்தில் இறங்கும் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அழகினுக்கு ஒரு தலைப்பார் அறமோ உமையவள் ஒரு சிறு மோதிரம் உமையோ இறைவர் பாகத்து ஒழுக்கம்
ஒழுக்கம். இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒழுக்கம். தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் பெரியதே. தொண்டர் தம் பெருமைதான் பெரியது. அவர் உள்ளத்திலேயே இறைவர் குடிக்கொண்டிருக்கிறார் என்கிறார் அப்பே பாட்டி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டே. பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் என்கிறது இன்றைய அரசியல் கொள்கைகள். எவன் ஒருவன் மக்களுக்கு, அதாவது இவ்வுலக உயிர்களுக்கு எந்த பேடமும் இல்லாமல் தொண்டு புரிகின்றானோ அவனே உண்மை தொண்டன். அவன் உள்ளத்திலேயே இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். அதை தெரிவிப்பதே பெருமானின் அவதார நோக்கம். எத்தனையும் பேரமுடாத ஊழியும் தம்முழி போல் எண்ணி உள்ளே உத்துரிமை உடையவர் ஊக்கின்றார் யாவர் அவர்களுடன் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடமுடியும் இடமென நான் புரிந்தேன். அந்த வித்தகர் தன்னைக்கு ஏவை புரிந்ததே என் சிந்தை விதி விரைந்ததாரோ. இப்போது ஆண்டவர் என்னை ஏழா நிலைமையில் ஏற்றி இருக்கின்றார். இப்போது எல்லாவற்றையும் விட்டு வைத்திருந்தால் வந்த லாபம் இது. என்னை ஏழா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாரது? தயவேறும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. தயவேறும் கருணைதான் பெருமானை தூக்கிவிட்டது. தயவேறும் கருணையே பெருமானை ஆன்மலாபத்தை அடைய செய்தது என்றால் பெருமானின் வருகையின் முடிவான நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? ஐயா, என் சித்தறிவுக்கு எட்டிய அளவு பெருமானின் வருகையின் முடிவான நோக்கம் தயவேறும் கருணையாகிய திறவுகோலை கொண்டு மனித பிறப்பை பெற்ற எல்லோரும் ஆன்மலாபத்தை அடைய வேண்டும் என்பதை தெரிவிப்பதே என்று கூறி அதற்கு ஆதாரமாக பெருமானின் ஒரு சில அருட்பாக்களையும் ஜீவகாரண்ய நூலில் உள்ள கருத்துக்களையும் கூறி எனது உரையை முடிக்கின்றேன். கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனதினது ஊசியின் மேல் காலை ஊண்டி பொறுப்படைமை உணர்வின்றி உறக்கமின்றி புலந்தெலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர்க்கு ஒழித்து மறைக்கு ஒழித்து யோக நீன்முனிவருக்கு ஒழித்து அமரருக்கு ஒழித்து மேலாம் சிற்பதத்தில் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளர் உட்கலந்த தேவே மருவானை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் கண்பிடித்து வயங்கும் அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற உருவனேனும் கருவானை உற இறங்காது உயிரினவை கரிந்துண்கும் கருத்தனை என் குருவானை எமது சிவ கொழுந்தானை ஞானி என கூறினாரே. உலகில் மனித பிறப்பை பெற்ற எல்லோரும் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். அந்த ஆன்மலாபமாகிய இயற்கை இன்பத்தை பெற்று தடைப்படாமல் வாழ்கின்ற அந்த பெருவாழ்வை எதனால் அறிய கூறும் என்று அறிய வேண்டும். கடவுள் இயற்கை விளக்கமாகிய அறிவை கொண்டே அறிய வேண்டும். பெறக்கூடும் என்று அறிய வேண்டும். கடவுள் இயற்கை விளக்கமாகிய அறிவை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டும். ஜீவகாரண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறென்ன வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிய வேண்டும். புண்ணிய பூமிகளை அறிய வேண்டும். புண்ணிய பூமிகளை வரம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், யாகம் செய்தல், விரதம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இறுதிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விஷய சார்புகளை தொடர்ந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிழந்த சித்தியின்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்தியானித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுக்களையும் பிறந்து பிரம்மானுபவத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகாரண்யம் என்கின்ற திறவுகோலை சம்பாதித்துக் கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கின்ற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள் அல்லது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழ மாட்டார்கள் என்று உண்மையாக அறிய வேண்டும். இதனால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரண்யமே கடவுள் வெளிப்பாடு என்றும் அறியப்படும். இறைவன் பெருமானுக்கு தெரிவித்த உண்மை பெருநெறி உறக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக என்பதனால் கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக மட்டும்தான் மறுநெறி எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இருவரி மாயை
குழுவினருக்கும் திரு ஜோதி வேதாச்சலம் ஐயா அவர்களுக்கும் குற்றம் குறை எழுப்பி பொருட்படுத்தாமல் இவ்வளவு நேரம் கேட்ட எங்களுக்கும் நன்றி கூறி எழுதுகிறேன். நன்றி, வணக்கம். அழைப்பெருஞ்சோதி அழைப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அழைப்பர். இந்த அற்புதமாக பேர் வந்து பெரியவங்க வச்சிருக்கிறார் சிதம்பர ராமலிங்கன். அது தப்பாம அந்த பேச்சு நடை எல்லாமே வெள்ளம் போல வந்து அவருக்கு இந்த பொன்னாடி போட்டி சிதம்பரம் ராமலிங்கம் குழந்தை பேரு. அது ஒரு கை தட்டுங்க.